ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போ யோகாசனங்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய அற்புதமான ஒரு சொத்து. இந்த ஆசனம் கையில் இருக்கும் பொழுது இவ்வளவு வியாதி உலகத்தில் மனிதர்களுக்கு வரவே கூடாது. ஒவ்வொரு மனிதர்களும் யோகாசனம் பயின்று தனது உடலையும் மனதையும் வளமாக நலமாக வைத்து கொள்ள வேண்டும். ஆசனத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள், உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பர்வட்டாசனம். இன்றைக்கு நிறைய மனிதர்களுக்கு அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி ஏற்படுகின்றது. இந்த மாதிரி முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய, முதுகு வலியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் பர்வட்டாசனம். இந்த ஆசனத்தை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய நபர்களுக்கு முதுகு வலி அதிகமாகி முதுகு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி போகவே கூடாது. நம்ம இந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு மனிதனும் முதுகுத்தண்டை திடமாக வச்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க, 2 வீலர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அடி முதுகு வலி வரும், கழுத்து முதுகு வலி வரும், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுனால் கழுத்து முதுகு வலி வரும். அவங்கெல்லாம் இந்த பர்வட்டாசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த முதுகு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். நமக்கு முதுகு வலி வரும்பொழுது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக செயல்பட முடியாது. இப்போ ஒரே இடத்தில் அமர்ந்து ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்கிறாங்க, லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில். அப்போ அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசை இறுக்கம், கழுத்து தசை இறுக்கம், அடிமுதுகு தசை இறுக்கம், அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும், பேக் பெயின் வரும். அவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். பெரிய பெரிய ஆசனங்கள்லாம் பண்ண வேண்டாம். இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த பர்வட்டாசனத்தை 3 நிலைகளில் பார்க்க போகிறோம். சுகாசன நிலை, அர்த்த பத்மாசன நிலை, பத்மாசன நிலை. உடல் பருமனாக இருக்கிறவங்க சுகாசன நிலையிலேயே பண்ணி அந்த முதுகுத்தண்டை திடப்படுத்தி விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசன நிலையில் நாம் பர்வட்டாசனம் எப்படி பண்ணுறோன்ட்டு பார்க்க போகிறோம். நார்மல் பிரீத்திங்கில் கையை மெதுவாக இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னுடைய அடி முதுகிலிருந்து மேலே வரைக்கும் ஒரே நேர் ஹோட்டலில் உட்காந்துருக்கேன். கையை நல்லா காதோடு சேர்த்து கும்பிட்டுட்டேன். சாதாரண மூச்சில் 10 முதல் 15 வினாடிகள் மெதுவாக கைகளை வச்சுக்கோ. முதல்ல 2 கை சேர்த்து ஸ்ட்ரைட்டாக வருவதற்கு கஷ்டமாக இருக்கலாம். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 1 மாதத்தில் வந்துடும். மீண்டும் ஒரு முறை சுகாசனத்தில் பர்வட்டாசனம். கை நல்லா கும்பிட்டுக்கிடணும். அடிமுதுகிலிருந்து மேலே வரைக்கும் நேர் ஹோட்டில் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பர்வட்டாசனம். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்த கால் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை எப்படி மேலே கும்பிட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் மாற்றி பண்ணுறேன். அடுத்த கால் மேலே போட்டுக்கிட்டு இந்த கால் உள்ளே வச்சுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கையை நல்லா கும்பிட்டுக்கோங்க. காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த பயிற்சி பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அந்த முதுகு தசை, முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் எல்லாம் ரிலீஸ் ஆகிரும். இப்போ பத்மாசனத்தில் பர்வட்டாசனம். இது பத்மாசன நிலை. இப்போ பத்மாசனத்தில் பர்வட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன்.
1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. அப்படியே கண்ணை மூடி ஒரு 10 செகண்ட் பிரீத்திங் வாட்ச் பண்ணுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. யோகாசனம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த பருவட்டாசனத்தை பள்ளி மாணவர்கள், மாணவிகள், ஸ்போர்ட்ஸ்மேன், இளைஞர்கள் எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கருவுற்ற பெண்கள் ஆசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். மற்றவர்கள் எல்லோரும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பத்மாசனம் போட முடியாதவங்க சுகாசனத்தில் அமர்ந்தே கைகளை கும்பிட்டுக்கோங்க. முதுகுத்தண்டு திடமாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.